நாம் தொடர்ந்து பிட்காயின், கோல்ட், நிஃப்டியோட விலை நகர்வுகள் என்ன மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாப்டர் பை சாப்டராக பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த சாப்டரையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த ஒரு 4 நாளாக கொஞ்சம் வெளியில் போயிருந்தனால வீடியோ போட முடியல. ஸோ அப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த விலை நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அந்த பேசிக் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான விஷயங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடிப்படையெல்லாம் உங்களுக்கு யதார்த்தமாக புரியும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே பிட்காயினில் இந்த டே சார்ட் வச்சு தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ டே சார்ட்டில் மேலேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. அகெயின் இப்போ கீழே இந்த இடத்துலேருந்து பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதை தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை கனெக்ட் பண்ணுறோம். மேலேருந்து கீழே கொண்டு வந்தது, அகெயின் கீழே இருந்து மேலே கொண்டு போனது. இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் இந்த 50% லைனை உடைச்சு மேலேருந்து கீழே செல்லர் கொண்டு வந்த அந்த 50% லைனை தாண்டி பையரால் கொண்டு போக முடியாமல் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்ப அதோட 50% லைனை உடைச்சி இப்போ கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போ பையர் கொண்டு போயிட்டுருக்கு அந்த 50% வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் சாப்டரில் நம்ம கிளியராக பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது இந்த 50% லைனை தாண்டி கீழே உடச்சி கிளியராக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அகைன் பாருங்கள், இந்த 50% லைனை தாண்டி இதை நோக்கி தான் இப்போது மார்க்கெட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது கீழே தான் வரப்போகுது அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இதில் நம்ம ஒரு சிங்கிள் ட்ரெண்டை மட்டும் இப்போ ஒரு பேட்டர்னாக நம்ம பார்க்காம இப்போ மார்க்கெட்டில் நம்ம சிங்கிளாக பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இப்போ ஒரு சார்ட் எடுத்து அந்த சார்ட்டை ரீசெட் பண்ணி அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச லோ எங்கே இருக்கோ, கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை எங்கே இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுறோம். அதை கனெக்ட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கா மேலே இருக்கா, முன்னாடி பார்க்குறது ஒரு பேட்டர்னோட பவுண்ட்ரியை பார்த்தோம். இப்போ ஒரு ட்ரெண்டோட பவுண்ட்ரியை நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போ இது கீழே தான் வரப்போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அடுத்து டவுன் கிரேட் பண்ணி பார்க்கறது, அப்கிரேட் பண்ணி பார்க்கறது, டவுன் கிரேட் பண்ணி பார்க்கறது, இது எல்லாமே பழைய சாப்டர்ஸில் தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளியர் கட்டாக ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இப்போ 4 ஹவர்ஸ், அப்போ 4 ஹவர்ஸில் சார்ட்டை ரீசெட் பண்ணி பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இந்த இடத்துல இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த லோவையும் ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு 2 50% லைன் இருக்குது. இப்போ மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. இது மேலே தான் போகுது அப்படின்னா இந்த 50% 2 லைனை தாண்டி மார்க்கெட் என்ன பண்ணணும், இதை தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இந்த இடத்துக்கு மார்க்கெட் வர முடியும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், கீழே உள்ள இந்த பேஸ் வந்துடும். இந்த பேஸை உடைச்சுன்னா இதோட 50% எங்கே இருக்குது, ஐ மீன் டேயோட 50% தாண்டி இப்போ கீழே நிற்கிது. இதோட பேஸு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துடும். ஓகேவா? சரி, ஓகே. இன்னும் சுருக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு 4 ஹவருக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் போகிறோம். சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சார்ட்டை ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, அந்த லோவிலேருந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எந்த இடத்துல இருக்குது, அந்த ஹையை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இந்த இடத்துல இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை எங்கே இருக்குது, எல்லா ஹையலோவுக்கும் நீங்கள் கொண்டு போங்க. எல்லா ஹையலோவுக்கும் நீங்கள் கொண்டு போங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே மார்க்கெட் கனெக்ட் ஆகுதோ அங்கே வச்சுக்கோங்க. இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இடத்துல கணக்கு தெரிஞ்சு ஹை இருக்கு. அகைன் பாருங்க, இந்த 50% தாண்டி கீழே வந்துச்சு. நீங்கள் சார்ட்டை சுருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், இதை தாண்டி கீழே வந்திருக்கு. இப்போ கரண்ட்டாகவும் 1 ஹவரோட இந்த 50% தாண்டி மார்க்கெட் கீழே தான் வந்துட்டுருக்கு. நம்ம வெள்ளிக்கிழமை லாஸ்ட் வீடியோ நம்ம போடும் போதே சொன்னோம், பிட்காயின் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா அது வீக்லியோடது, அதுக்கப்புறம் டேயோடது, அதுக்கப்புறம் 4 ஹவரோடது எல்லாத்தையும் உடச்சி கீழே தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது கீழே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, கீழே தான் போயிட்டுருக்கு. சரி, அதுக்கப்புறம் ஓரளவு ஷார்ட்டாக பார்க்குறதுக்கு 3 டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று டே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 15 மினிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மினிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன நடந்திருக்கு, 1 ஹவர் பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் 15 மினிட்டு 5 மினிட் இது மார்க்கெட்டை கொஞ்சம் ஷார்ட்டாக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 4 ஹவர் டே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு லாங் டேர்மாக. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனாக அனலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டே, வீக்கு, மந்த்து இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை தாண்டி கீழே வந்திருக்கு, அப்போ இது கீழே வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் டவுன் கிரேட் பண்ணி போனோம் அப்படின்னா கவனிங்க, இப்போது 15 மினிட்
15 மினிட் போகிறோம். 1 ஹவர்லேருந்து சார்ட்டை ரீசெட் பண்ணுறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது அதை நம்ம பார்க்குறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது. லோ டு ஹை ஆர் லோ டு ஹை டு லோ எது வேணாலும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்கணும்? மார்க்கெட் இதை தாண்டியும் கீழே கீழே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஷார்ட்டாமா நமக்கு இப்போ 2 50% லைன் இருக்குது. இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. இது ரெண்டையும் இந்த மொத்த பவுண்டரியும் தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இந்த பேஸுக்கு மார்க்கெட் வந்து வர முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும்? மார்க்கெட் இந்த பேஸை உடைச்சது அப்படின்னா நமக்கு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேஸை உடைச்சிங்கன்னா கீழே கீழே அடுத்தடுத்து பேஸ் இருக்கும். பார்த்தீங்களா? அடுத்தடுத்த பேஸ் இங்கே வந்துருக்கு. செகண்ட் அடுத்தடுத்த பேஸு இன்னைக்கு கீழே 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 இருக்கும். இது 5 மினிட்னா நமக்கு தெரியல, இங்கே இருக்குது. தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டேயோட இந்த பேஸ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வரும். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் டவுன் கிரேட் பண்ணி 5 மினிட் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெல்லாம் நான் எடுத்து விட்டுறேன். 5 மினிட் போகிறோம். 5 மினிட் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டோட பவுண்ட்ரி ஷார்ட்டாக பார்க்குறதுக்கு மார்க்கெட்டோட பவுண்ட்ரி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கவனிங்க 5 மினிட்டும் கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரிஞ்சு லோ அண்ட் ஹை அதே தான் இருக்குது. இந்த லோவிலேருந்து இந்த ஹை வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன 5 மினிட்டும் 15 மினிட்டும் ஒரே பவுண்ட்ரி தான் மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? 5 மினிட்டு அதை தாண்டி கீழே இருக்குது. 15 மினிட்டுக்கு கீழே இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு கீழே மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்போ என்ன நடக்கணும்? முதல்ல இந்த பவுண்ட்ரியை இன்றைக்கி தாண்டினா மட்டும்தான் இன்றைக்கி டே இது 3 வரைஞ்சோன்னா இன்னோட நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? ஸோ இந்த பவுண்ட்ரியை தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இங்கே போக முடியும். இப்போ ஆனால் மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன இருக்குது? இது ஏற்கனவே ஒரு இடம் இங்கே வந்திருக்கு. வந்துட்டு வர முடியாமல் திரும்ப போயிட்டுருக்கு. போகிறது எங்கே வரைக்கும் போகலாம்? இந்த பவுண்ட்ரி வரைக்கும் போகலாம். இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இங்கே வர முடியும். இல்லைன்னா மார்க்கெட் என்ன இங்கே போயிட்டு திரும்ப இதை உடச்சி லோ வச்சிரும். ஸோ இப்போ ஏன் லோவெல்லாம் வச்சு உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு 1 ஹவர் 4 ஹவர் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம். அப்போ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது? மார்க்கெட் வந்து ஒரே நிமிஷம் இதெல்லாம் நான் வரேன் ட்ராயிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ 1 ஹவர் போகிறோம். 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்கு மார்க்கெட்டில்? 1 ஹவர் வந்து அந்த 50% லைனை உடச்சி கீழே தான் வந்துட்டுருக்கு. 1 ஹவர் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ 1 ஹவர் 50% லைனை உடச்சி கீழே தான் வந்துட்டுருக்கு. தெரியுதுங்களா? 1 ஹவர் ஆல்ரெடி. அப்போ 1 ஹவரோட பவுண்ட்ரியும் எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா? 3 பவுண்ட்ரி பார்த்தோம்ல, இங்கே தான். இதை உடச்சி போச்சுன்னா இங்கே வரைக்கும் போகும். இதை உடச்சா மட்டும்தான் இங்கே வர முடியும். அப்போ என்ன இருக்குது? 1 ஹவர் கீழே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? 4 ஹவர் பார்த்தோம். அப்கிரேட் பண்ணி பார்த்தா 4 ஹவர். 1 ஹவரோட ட்ராப் பண்ணலாம். 1 ஹவர் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் 4 ஹவர் பார்த்தோம். 4 ஹவரும் நமக்கு கீழே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஹவர் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது. 4 ஹவரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் இருக்குது. இதை தாண்டி கீழே தான் இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு 50% பவுண்டரிக்கு கீழே இருக்கா, மேலே இருக்கா, உள்ளே இருக்கா, இந்த 3 விஷயம் தான் நம்ம பார்க்கணும் ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸில். அது கீழே இருக்குது அப்படின்னா செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் கீழே வந்திருக்கு அப்படின்னா 50% கீழே வந்திருக்கு அப்படின்னா செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது, கரெக்டு தான். ஆனால் பை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. அதுதான் பணக்காரங்க பண்ணுறது. செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? செல் பண்ணக்கூடாது. அண்டர் வேல்யூ குறைச்ச விலைக்கு கிடைக்குது அப்படின்னா அங்கே பையோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பை எடுக்கணும். அப்போ அந்த பை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டில் இருக்கும். ஆனால் நல்ல செல் ட்ரெண்டில் இருக்கும்போது தான் நிறைய பேர் விற்பாங்க. செல் ட்ரெண்ட் ஃபார் யாருக்கு? அது ரீட்டைலருக்கு. செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் செல் பண்ணுறாங்க, நீ பை பண்ணலான்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் பை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் குறைச்ச விலைக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்குது வாங்கினது, குறைச்ச விலைக்கு வாங்கினது இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய பேர் பை பண்ணிகிட்ருக்கிறதுனால போட்டி போட்டு வாங்குவாங்க. ஸோ அதிக விலைக்கு விற்கலான்னு அர்த்தம். இப்படி மார்க்கெட்டை வந்து இன்டைரக்ட் மீனிங்கில் எடுத்துக்கணும். பணக்காரனோட பார்வையில் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? டேயோடது பார்த்தோம். இப்போ டேயோடது எடுத்துக்கிட்டிங்கன்னா கவனிங்க, டேயோடது வந்து இப்போ பாருங்கள் ஓவரால் ஹை அண்ட் லோ இருக்குது. டேயோட தாண்டியும் மார்க்கெட் வந்து கீழே தான் இருக்குது. அப்போ 1 ஹவர் 4 ஹவர் புரிஞ்சுங்களா? 4 ஹவர் 1 ஹவர் எல்லாம் தாண்டி மார்க்கெட் கீழே தான் இருக்குது. அப்போ என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் வந்து 50%க்கு கீழே இருக்குது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து
அண்டர் வேல்யூக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே இது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இவ்வளோ தூரம் அந்த மார்க்கெட்டு இப்போ என்ன பண்ணுது, ஏற்கனவே அது போனதும் பாருங்கள் இந்த 50% லைன் வரைக்கும் தான் போயிருக்கு. கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் 50% லைன் வரைக்கும் தான் போயிருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல 50 வரைக்கும் தான் போயிட்டு விக்கு மட்டும் வச்சுட்டு போக முடியாமல் திரும்பி வருது. அதுக்கு முன்னாடி 50% தான் போயிருக்கு. அப்போ இங்கேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு இது 50% வரைக்கும் தான் போயிருக்கு, தெரியுதா? இங்கே ஒரு பவுண்டரி இருக்குது, இங்கே ஒரு பவுண்டரி, இங்கே ஒரு பவுண்டரி. இது இந்த பவுண்டரியை உடைக்க முடியாமல் என்ன இருக்குது, நம்ம இந்த ரெண்டு மட்டுமே எடுத்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 ஹவரும் டே மட்டுமே எடுப்போம். அப்போ இதை தாண்டி உடைக்க முடியாமல் கீழே வருது. அப்படி உடைக்க முடியாமல் வரும்போது இப்போ என்ன நடந்திருக்கு, 1 ஹவரோட இந்த 50% லைனையும் உடைச்சி கீழே வந்துட்டுருக்கு. அப்போ கீழே வந்தால் எங்கே வரைக்கும் வரும், இந்த பேஸ் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 ஹவருங்கிறது ஷார்ட் டேர்மாகவும் ஓரளவு லாங் டேர்மாகவும் நமக்கு பிட்காயின் வந்து டவுன் ட்ரெண்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ டவுன் ட்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணணும், அண்டர் வேல்யூக்கு வர 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 மார்க்கெட்டை பேட்டர்ன் அனாலிசிஸ், கேண்டில் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி பை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். பை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து வந்து கோல்டுக்கு போகலாம். இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வழக்கம் போல் நம்ம ஏற்கனவே ட்ராப் பண்ணி வச்சது இதில் இருக்குது. நான் புதுசாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் கோல்டு. இப்போ நம்ம கோல்டுக்கு வந்து டேக்கு போகலாம். ஒரு பெரிய ஃப்ரேம்லேருந்தே வரலாம். கொஞ்சம் லாங் டேர்மாக பார்க்கணுன்னா கொஞ்சம் பெரிய ஃப்ரேம்லேருந்து ஒரு டே அந்தளவுக்கு ஆர்ந்து மார்க்கெட்டில் வரணும். முதல்ல ரீசெட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன நடந்திருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்சு லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த 50% லைனுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா, ஸோ அதை வந்து நம்ம கிளியராக பார்க்கணும். மார்க்கெட்டை வேணால் இப்படி கொஞ்சம் சுருக்கி பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு பவுண்ட்ரியில் உட்காருதா அப்படிங்கிறத கிளியர் கட்டாக இடையில ஒரு பச்சை கலர் இருந்துச்சுன்னா ஒரு பவுண்ட்ரி கரெக்டாக உட்கார வைங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இந்த இடத்துல ஒரு 50% வந்துட்டு அகெயின் மார்க்கெட் திரும்பி போயிருக்கு. அகெயின் பாருங்கள் இந்த லோ உடச்சி புதுசாக லோ வச்சு அகெயின் 50% தாண்டி மேலே ட்ரை பண்ணி போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் போயிருக்கு, மறுபடி போகவே இல்லை. 3 டைம் இந்த 50% லைனில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. சரியா, இது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு போன தூரம் இவ்வளோ வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஏற்கனவே செல்லர் எந்த இடத்துலேருந்து கொண்டு வந்தாங்களோ திரும்ப அந்த இடம் வரைக்கும் கிட்டத்தட்ட அதோட பேஸ் வரைக்குமே பையர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது டைம் என்ன நடந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு டைம் செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ அதை விட ஜாஸ்தி ஏற்கனவே இந்த லோ வரைக்கும் தான் கொண்டு வந்தாங்க, இப்படி இதை விட லோ வச்சு லோ கொண்டு வந்தாங்க. அப்போ ரெண்டாவது டைம் என்ன நடக்க முடியல பையரால், ஃபஸ்ட்டு முதல்ல பையர் கொண்டு போனது இது, ரெண்டாவது கொண்டு போனது இது, மூணாவது கொண்டு போனது இது. அப்போ 3 தடவையுமே அதை விட விலை கம்மியாகிட்டே இருக்குது. ஆனால் செல்லர் ஃபஸ்ட்டு டைம் கொண்டு வந்தது இது, அப்போ ரெண்டாவது டைம் கொண்டு வந்தது இது, இப்போ மூணாவது டைம் கொண்டு வந்தது என்ன கொண்டு வந்தால் என்ன பண்ணணும், அப்போ இதை விட கீழே கொண்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இந்த 50% லைனுக்கு கீழே இருக்கா மேலே இருக்கா, கீழே இருக்குன்னா முதல்ல இந்த இடத்துக்காவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா இதை விட கீழே போகிறதுக்கு தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த பேஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஒய்யர் கொண்டு போனது அந்த அந்த டைரெக்ஷன்லாம் பார்க்கணும், செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்க அந்த டைரெக்ஷன்லாம் பார்க்கணும். ரெண்டையும் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான மார்க்கெட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இது வந்து வெரி லாங் டேர்மில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் 50%. அடுத்து என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போகலாம். அப்போ டேக்கு அப்புறம் என்ன வரும், 4 ஹவர் வரும். 4 ஹவரில் சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹையர் லோ இங்கே இருக்குது, லோ டு ஹைவோ ஹை டு லோவோ ரெண்டும் ஒன்று தான், எதை கனெக்ட் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ அகெயின் இங்கே பாருங்கள் 4 ஹவர்லையும் நமக்கு என்ன நடக்குது, கிட்டத்தட்ட சேம் இந்த பவுண்ட்ரி கிட்ட தான் டே எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல தான் நமக்கு என்ன இருக்குது 4 ஹவரோட 50% இருக்குது. அப்போ அதுக்கு கீழேயும் மார்க்கெட் வந்து இப்போ மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் 1 ஹவர் போகலாம். இதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துச்சு, ஒவ்வொரு தடையும் 50% வரையில் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள் இவ்வளவு, ரெண்டாவது டைம் இவ்வளவு, அடுத்து மூணாவது டைம் 50% தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் பையர் ரியாக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நாலாவது தடவை இன்னும் என்னணும் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ரியாக்ட் பண்ணால் ஒவ்வொரு தடையும் ஃபஸ்ட்டு இதை தாண்ட முடியல, ரெண்டாவது தடவை தாண்ட ஈக்குவலாக வந்திருக்கு, மூணாவது தடையும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கு. அப்போ அதிகபட்சம் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கு. அப்போ மூணாவது தடவை இனிமேல் தாண்டி போனால் இதை உடைச்சதுன்னா உடச்சி தாண்டணும், அப்போ தான் பையரோட இன்வால்மெண்ட் இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தாண்டுறதுனா என்ன பண்ணுவீங்க, இப்போ நம்ம சும்மா கேஷுவலாக நடந்து போயிருப்போம், அந்த இடத்துல தாண்டுற மாதிரி இருக்கணும், என்ன பண்ணுவோம், பின்னாடி ஓடி வந்து ரொம்ப தூரம் பின்னாடி வந்து அங்கேருந்து ஓடி போய் தாண்டுவோம். அதுதான் இங்கே நடந்திருக்கு, தெரியுதா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தாங்க, இவ்வளோ தான் போக முடிஞ்சுச்சு. பட் இந்த லோ உடச்சி அடுத்து என்ன பண்ணாங்க, இவ்வளோ தூரம் வந்தாங்க, இவ்வளோ தூரம் போயிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்,
இந்த லோ கிட்ட இவ்வளோ தூரமாவது வந்து இப்படி போகணும், அப்படி இல்லைன்னா இந்த லோ உடச்சி வந்து இப்படி போகணும், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கிளியராக இதுதான் நம்ம சொல்கிறது. 50% லைனை பாருங்கள், மேலே இருக்கா கீழே இருக்கா. 50% லைனை தாண்டி மேலே அவங்க வந்து பையராக இருந்தாலும் செல்லராக இருந்தாலும் 50% லைனுக்கு மேலேயோ கீழேயோ ஸ்ட்ராங்காக பாடி வச்சா மட்டும்தான், இந்த மாதிரி வச்சுருக்காங்களே வச்சா மட்டும்தான் அடுத்த பைஸுக்கு வரும். அப்போ இப்போ என்ன பண்ணணும், இதை தாண்டி அவங்க பாடி வைக்கணும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் டவுன் கிரேட் பண்ணி மார்க்கெட்டை வரைகிறோம். ஏன் டவுன் கிரேட் பண்ணுறோம், இன்னும் வந்து அடுத்து குறைஞ்சபட்சம் நமக்கு என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இந்த இடத்துல இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது. அப்போ இந்த ஹையை லோ கனெக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த 50% லைனுக்கு கீழே தான் இருக்குது. அப்போது ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், கவனிங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 4 ஹவர் டேயோட 50% லைன் இந்த இடத்துல இருக்குது, 1 ஹவரோட 50% லைனில் இருக்குது. அப்போ மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குது, மார்க்கெட் வந்து இந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்குது. லாங் டேர்மில் 50% லைனுக்கு கீழே மேலே உள்ள அந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்குது. அப்போ பவுண்ட்ரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இப்போ பவுண்ட்ரிங்கிறது நமக்கு என்ன நடந்துட்டுருக்கு, இது கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 1 ஹவரோடக்கு மார்க்கெட் கீழே தான் இருக்குது, 4 ஹவர் டேயோடதுக்கு கீழே தான் இருக்குது, 4 ஹவருக்கு கீழே தான் இருக்குது, 1 ஹவருக்கு கீழே தான் இருக்குது. இப்போ என்ன நடக்கணும், மார்க்கெட் வந்தால் இந்த பேஸ் வரைக்கும் வரணும். இப்படி வரல அப்படின்னா என்ன பண்ணணும், மார்க்கெட் இதை உடச்சி அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா இந்த இடத்து வரைக்கும் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அடுத்து 50% வச்சே மார்க்கெட்டை ரீட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வச்சே ரீட் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தா இன்னும் கிளாரிட்டி தெரியும். அப்போ 1 ஹவருக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் எடுக்கிறோம், ரீசெட் பண்ணுறோம் சார்ட்டை, கண்ணுக்கு தெரிஞ்சு ஹையலோ எங்கே இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ 15 மினிட்ஸ் எடுத்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 1 ஹவர் இந்த இடத்துல இருக்குது, 15 மினிட்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இந்த பவுண்ட்ரியாக இருக்குது, இப்போ தெரியுதா, பக்கத்தில் பவுண்ட்ரியாக இருக்குது. அப்போ இதை உடச்சி அவுட் சைடு வச்சா மட்டும்தான் இந்த பேஸுக்கு போக முடியும். இப்போ இல்லைன்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ உடச்சி இந்த பேஸுக்கே வந்துடும். இன்னும் 5 மினிட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அதாவது 5 மினிட்டு, 15 மினிட்டு, 1 ஹவர், இது மூணும் வரைஞ்சிங்கன்னா ஷார்ட் டேர்மாக மார்க்கெட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. அதே மாதிரி 1 ஹவர், 4 ஹவர் டே, இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக, 1 ஹவர் 4 ஹவர் டேங்கிறது கொஞ்சம் லாங் டேர்மாக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும், 5 மினிட்டு, 15 மினிட்டு, 1 ஹவர் இது வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக அனலைஸ் பண்ணுறதுக்கும். இதோட டைம் ஃப்ரேமெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு 5 மினிட்டில் ஒரு கேண்டில் எடுத்தால் அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், 5 மினிட்டில் ஒரு பேட்டர்ன் எடுத்தால் அதோட வேலிடிட்டி எவ்வளோ நேரம் இருக்கும், 5 மினிட்டோட ட்ரெண்ட் எடுத்தால் எவ்வளோ நேரம் இருக்கும், அதே மாதிரி 1 ஹவருக்கு, அதே மாதிரி டேக்கு, அதே மாதிரி வீக், எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாகவும் சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 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 கம்பைண்டாக சொல்கிறேன். ஒரு ட்ரெண்டாக பார்க்கும்போது ஒரு 5 மினிட்டு, 15 மினிட்டு, 1 ஹவர் எடுத்திங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்து என்ன மாதிரி நகர்வுகள் இருக்குது, அதோட பவுண்ட்ரி என்னங்கிறது கிளியராக தெரியும். அப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது நம்ம 5 மினிட்டுக்கு ட்ராப் பண்ணலாம். 5 மினிட்டுக்கு ட்ராப் பண்ணும்போது அதிகபட்ச ஹை இந்த இடத்துல இருக்குது, அதிகபட்ச லோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருக்கோம், இருக்கட்டும் பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இங்கே 5 மினிட்டு, இங்கே 15 மினிட்டு, இங்கே 1 ஹவர், இந்த பவுண்டரி வச்சுக்கோங்க, இந்த ப்ரைஸ் தான். அப்போ இந்த ப்ரைஸை வரைக்கும் போயிட்டு போக முடியாமல் என்ன ஆகுது, இப்படி கீழே வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் போச்சு, ரெண்டாவது இந்த லைனை தாண்ட முடியல, 3வது தடவை விக்கு மட்டும்தான் வச்சு, 4வது தடவை விக்கு கூட வைக்கல, இப்போ கீழே வந்துட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்துச்சுன்னா இந்த பேஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதான் அர்த்தம். இப்போ இன்னும் சுருக்கி வரையணுமா, வரையலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ சார்ட்டை வந்து ரீசெட் பண்ணுங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ பாருங்கள், இப்போ 1 மினிட்டோட 50% தாண்டி அக்ரெசிவாக கேண்டில் வச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், 1 மினிட் தாண்டி வச்சிட்ருக்கு. அப்போ ஏற்கனவே எங்கெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள், 1 மினிட்டில் இந்த இடம் வந்துட்டு திரும்பி போயிருக்கு, ரெண்டாவது இந்த இடம் வந்துட்டு திரும்பி போயிருக்கு, இப்போ 3வது இடம் இந்த இடம் வந்திருக்கு. அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போ இந்த இடம் வந்துட்டு திரும்பி போன தூரம் இவ்வளவு, ரெண்டாவது வந்துட்டு போன தூரத்தை தாண்டி போக முடிஞ்சிருக்கா, போக முடியல. பையரால் கொண்டு போக முடிஞ்சா, கொண்டு போக முடியல. அப்போ என்ன அர்த்தம், முதல் தடவை வந்ததை விட ரெண்டாவது தடவை கொண்டு போனது பையர் ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ என்ன ஆகுது, பையர் முதல் தூரம் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ அதோட பாடி வீக் அளவுக்கு தான் கொண்டு போயிருக்கு. அப்போ ரெண்டாவது தடவை வந்துட்டு 3வது தடவை ட்ரை பண்ணாங்க, முடியலை. அப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்த தாண்டி அவுட் சைட் கேண்டில் போட்டாங்க அப்படின்னா பையர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்ன அர்த்தம், செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். பையரால் கயிறை மேலே இழுக்க முடியல, செல்லர் கீழே இழுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், அதான அர்த்தம். அப்போ என்ன நினைப்பாங்க, இந்த பேஸுக்கே வந்துடுவாங்க, இந்த பேஸை உடைச்சா அடுத்த 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு ஸ்ட்ராங்காக வந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ணும், கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா
டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவர் வேல்யூவில் அப் ட்ரெண்டில் ஏதாவது செல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலான்னு அர்த்தம். அப்படி எதுவுமே நீங்கள் செல் பண்ணி வைக்கல, ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் டவுன் ட்ரெண்ட் வர வர மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பை பண்ணுறதுக்கு தயாராகலான்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூ வந்துட்டுருக்கு, பை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறதுக்கு தயாராகலான்னு அர்த்தம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பைங்கிறது அந்த பை எடுக்கிறது 20% வேலைகள் தான். அந்த பை எடுத்ததுக்கப்புறம் தான் 80% வேலைகள் இருக்குது. அதுக்கு உண்டான மெக்கானிசம் எல்லாமே அந்த பையை வாங்கினதுக்கப்புறம் தான் இருக்குது. எவ்வளோக்கு வாங்கணும், நீங்கள் வச்சுருக்க பைசா எவ்வளவு, அதில் நீங்கள் எவ்வளோக்கு வாங்கணும், அதுக்கப்புறம் எந்த ஜோனில் வாங்கணும், புரியுதுங்களா? அது ஷார்ட் டேர்மோ மிட் டேர்மோ லாங் டேர்ம் ஜோனா, இன்னும் ஸ்பெசிஃபைடாக சொன்னால் ஷார்ட் டேர்மோட ஷார்ட் டேர்மோட மிட் டேர்மா, ஷார்ட் டேர்மோட லாங் டேர்மா, இந்த மாதிரி 9 ஜோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதில் எந்த இடத்துல வாங்குறீங்க, அந்த இடத்துல பையரோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, செல்லரோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னும் உங்கள்கிட்ட பேக்கப் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ அதுக்கு மெக்கானிசம் நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன ட்ரேடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ண போகிறீங்க, கேண்டிலா, பேட்டர்னா, ட்ரெண்டா, கரெக்டாக? ஸோ அது மாதிரி எங்கே டார்கெட் எக்ஸாக்டாக வைக்க போகிறீங்க, சிங்கிள் டார்கெட்டா, மல்டிபிள் டார்கெட்டா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ண போகிறீங்களா, ஸோ அது மாதிரி ட்ரேடையே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ண போகிறீங்களா, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்குது. ஒரு ட்ரேடை அட்டன் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி 10க்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த 10 கேள்விக்கும் கிளியர் கட்டான ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை ப்ராஃபிட்டோட கொண்டு வர முடியும். சும்மா எடுத்தாங்கோத்தோன்னு ட்ரேட் பண்ணுற சமாச்சாரம் கிடையாது. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு சாப்டர்லேயும் நான் இன்ச் பை இன்ச்சாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளியர் கட்டாக பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறது, அந்த பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக்லேருந்து நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறது. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டியோட அடுத்தடுத்த விலை நகர்வுகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நிஃப்டிக்கு வந்து நம்ம டே சார்ட் எடுத்துருக்கோம். கண்ணுக்கு தெரிஞ்ச அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது, அந்த ஹையிலேருந்து அதிகபட்ச லோ வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த டேயோட 50% லைனுக்கு கீழே தான் இப்போது நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு டைம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இதை தாண்டி போயிருக்கு. ஒவ்வொரு விஷயமா கவனிங்க, கீழேருந்து மேலேயோ மேலேருந்து கீழேயோ எப்படி வேணாலும் பாருங்கள். அப்போ முதல் டைம் வந்தது என்னது, முதல் டைம் வந்த தூரத்தை விட இவ்வளோ போயிருக்கு. ரெண்டாவது டைம் இதை தாண்டி கீழே வந்துட்டு இதை தாண்டி போக ட்ரை பண்ணியிருக்கு, பட் ஏற்கனவே போன தூர அளவுக்கு போக முடியலை, இவ்வளோ தான் போயிருக்கு. இப்போ மூணாவது டைம் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த 50% லைன் ஏற்கனவே 2 தடவை கொண்டு போன இந்த பவுண்ட்ரியை தாண்டி வெளியில் அவுட் சைடு கேண்டில் வச்சா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்போ ஓவரால் அது மாதிரி கீழே என்ன நடந்திருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் போய் தொட்டுட்டு வரும்போது நமக்கு என்ன நடந்திருக்கு, இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ரெண்டாவது டைம் போக முடியாமல் கொண்டு வரும்போது செல்லர் இந்த ஃபஸ்ட்டு டைம் கொண்டு வந்ததோட ரெண்டாவது டைம் அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மூணாவது டைம் இதை தாண்டி மேலே போக முடியாமல் திரும்பி வந்துச்சுன்னா இதை விட அதிகமாக கொண்டு வருவாங்க. அப்போ என்ன நடக்கும், லாங் டேர்மில் நிஃப்டியும் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இது மேலே தான் போகணுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டைம் கொண்டு போனது இது, ரெண்டாவது டைம் கொண்டு போனது இது, இப்போ மூணாவது டைம் கொண்டு போயிட்டுருக்குது இது. அப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் தாண்டி, அதான் நான் சொன்னேன், இந்த பவுண்ட்ரியை தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் வைக்கணும். இன்னும் ரொம்ப ஒரே லைனில் சொன்னாலும் இந்த 50% லைனை தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் பையரால் மேலே கொண்டு போக முடியும். அட்லீஸ்ட் இந்த 50% லைனை தாண்டியாவது மேலே வைக்கணும். மேலே வைக்கும்போது ஏற்கனவே இருக்கிற பேட்டர்னோட ஹை இங்கே இருக்குது, தலைவாள் இங்கே இருக்குது, இந்த தலைவாளை உடைச்சா மட்டும்தான் அடுத்த பேஸுக்கு மார்க்கெட் போக முடியும். கரெக்டாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி 4 ஹவருக்கு போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஒரு வீடியோவாக பார்க்கும்போது உங்களுக்கு இது போர் அடிக்கும், ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு அடிப்படையிலேருந்து பேசிக்கை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே நான் நிறைய விஷயங்கள் மாற்றி டக்குன்னு சொல்கிறேன். ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ண தெரியணும். கனெக்ட் பண்ணும்போது அதோட மீனிங் புரியணும். மீனிங் புரிஞ்சாதான் நான் இந்த வீடியோ வேகமாக கொண்டு போனாலும் உங்களுக்கு இது புரியும். இதில் திடீர்னு கேண்டில் வரும், திடீர்னு பேட்டர்ன் வரும், திடீர்னு ட்ரெண்ட் வரும், திடீர்னு பவுண்ட்ரி வரும், ஒவ்வொரு விஷயங்களாக மாறி மாறி வரும். அந்த அடிப்படையை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா எவ்வளோ வேகமாக போனாலும் உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? அப்போ என்ன நடக்குது பாருங்கள், இதோட ஹை அண்ட் லோ 4 ஹவர்லையும் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு பெரிய இது தேவையில்லை, சேம் பவுண்ட்ரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஹவருக்கு போயிடும். 1 ஹவர் அப்போ நம்ம ரீசெட் பண்ணி வரைஞ்சோன்னா கவனிங்க, 1 ஹவர் ரீசெட் பண்ணி தானே கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இந்த இடத்துல இருக்குது. இந்த ஹையை லோ கனெக்ட் பண்ணால் இப்போ நீங்கள் பாருங்கள் நமக்கு வந்து 2 பவுண்ட்ரி கிடைக்கிது. அப்போ இது வந்து 1 ஹவரோட பவுண்ட்ரி, இது வந்து டே அண்ட் 4 ஹவரோட பவுண்ட்ரி. இப்போ என்ன நடக்கணும், மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னா
இந்த 2 பவுண்டரியை தாண்டி வெளியில் அவுட் சைடு வச்சா மட்டும்தான் இந்த பேஸுக்கு வர முடியும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் போயிருக்கு கவனிங்க. இப்போ தான் இந்த பவுண்டரியிலேருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகுது. ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு திரும்பி வருது. இப்போ திரும்பி வரும்போது அட்லீஸ்ட் இங்கே போதோ இல்லையோ, இந்த இடத்துக்கு போதோ இல்லையோ, இதை உடச்சி மார்க்கெட்டில் வெளியில் க்ளோஸ் வைக்கணும். இதை கவனிங்க. ஒவ்வொரு விஷயமா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இது 1 ஹவர். 1 ஹவருக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவனிங்க. இப்போ இதை உடச்சி மார்க்கெட் என்ன பண்ணும்? முதல் டைம் நீங்கள் கீழே வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இப்போ மேலே ட்ரை பண்ணுது. இதை தாண்டி போகும்போது அதிகபட்சம் எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ போயிட்டு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகிறதுனா என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரினா இதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. நம்ம இதை அடுத்து போச்சுன்னா இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொதல் 50% இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்குது. அது தாண்டினா அடுத்த 50 எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது. இங்கே போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டினா மட்டும்தான் இங்கே போயிட்டு இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ இருக்குது? பேஸு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு போகணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், அதுக்கப்புறம் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பவுண்ட்ரி, இது மூணையும் எடுத்து கேண்டிலோட அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான மார்க்கெட் புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டில் அனாலிசிஸ் பண்ணலாம். கவனிங்க. இப்போ இந்த 50% தாண்டி கீழே வந்திருக்கு. அப்போ கீழே தான் வரப்போகுதுன்னா என்ன பண்ணணும்? இந்த 50% லைனை தாண்டி முதல்ல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆயிருக்கா பாருங்கள். 50% லைனை தாண்டி கீழே வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ண முடியல? இந்த 50% லைனை தாண்டி அடுத்த ஒரு 1 ஹவருக்கு மார்க்கெட் மெயின்டைன் பண்ண முடியல. இதை தாண்டி விக்கு வச்சது. விக்கை தாண்டி விக்கை விட அதிகமாக விக்கு வந்துச்சு. பாடியை விட அதிகமாக பாடி வந்துச்சு. ஆனால் விக்கை தாண்டி ப்ரீவியஸாக என்ன விக்கு இருக்கோ அந்த விக்கை தாண்டி பாடி கொண்டு வர முடியல. ஏன்னா கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம். புரியுதுங்களா? மேலே உள்ள விக்கு தான் செல்லருக்கு சொந்தம். அப்போ மேலே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம்ன்றனால இந்த விக்கை தாண்டி செல்லரால் கொண்டு போக முடியல. ஆனால் விக்கை தாண்டி விக்கு தான் கொண்டு போக முடிச்சு, பாடி கொண்டு போக முடியல. இதெல்லாம் நான் கிளியராக கேண்டில் அனாலிசிஸில் ஒரு 20 வீடியோக்கு குறையாமல் வெறுமனே, ஏன்னா வெரி பேசிக் வந்து கேண்டில் அனாலிசிஸ் தான். ஒரு கேண்டில் என்னங்கிறது ஏ, அதுக்கப்புறம் ஒரு கேண்டிலுங்கிறது எழுத்து மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் மாதிரிங்கிறத ஆரம்பித்து 20-25 வீடியோஸ் வந்து கேண்டில் அனாலிசிஸை ரொம்ப டீப்பாக பார்த்துருக்கோம். ட்ரெண்டு, பேட்டர்ன், கேண்டில், இது ரொம்ப முக்கியமானது கேண்டில் தான். புரியுதுங்களா? ஏன்னா கேண்டில் தான் ஒரு மார்க்கெட்டோட போக்கையே தீர்மானிக்கிறது. ரொம்ப இம்மீடியட்டாக ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது. ரொம்ப பக்கத்தில் இருந்து மார்க்கெட்டை பார்க்கணுன்னா கேண்டில் அனாலிசிஸ் தான் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அதுலேயும் இந்த 50% லைனு அது மாதிரி பேஸு அந்த லைன்லலாம் வர்ற ரொம்ப கேண்டில் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் உள்ளது. அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பணக்காரங்க கையிலேருந்து ரீட்டைலர் கைக்கும் அதிகமாகும். அது மாதிரி ரீட்டைலர் கையிலேருந்து பணக்காரங்களுக்கும் இந்த இடத்துக்குலாம் அதிகமாக வால்யூம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடம் வந்து இந்த 50% லைனு, அந்த பேஸ் லைன்ஸ் இதுதான் 0, 100 இந்த லைனுக்குள்ள தான் அதிகபட்சம் நடக்கும். அப்போ என்ன நடந்திருக்கு? வந்துட்டு இந்த விக்கை தாண்டி விக்கு தான் வச்சிருக்கு. இந்த விக்கை தாண்டி பாடி வைக்க முடியல. பாடி தாண்டி பாடி வைக்கக்கூடாது. அது பார்க்கறத விட விக்கை தாண்டி பாடி வச்சிருக்கா. ஏன்னா பாடியும் கீழே உள்ள பாடி பையருக்கு தான் சொந்தம். அப்போ என்ன பண்ணணும்? சிகப்பு கலர் பாடி தான் செல்லருக்கு சொந்தம். அப்போ அதை தாண்டி பாடி கீழே வச்சா மட்டும்தான் ஸ்ட்ராங்காக செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன நடக்குது? இப்போ பாருங்கள், இந்த 2 ஏற்கனவே இங்கே இருக்குது. அதுக்கு கீழே அல்டிமேட் லோ பாடி இங்கே இருக்குது. இப்போ இந்த 2 பாடியும் தாண்டி இப்போ பையர் கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த 50% லைனை தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போச்சுன்னா தான் இங்கே வரும். இல்லைன்னா என்ன நடக்கணும்? மார்க்கெட்டு இந்த 50% பாடியை தாண்டி என்ன பண்ணணும்? இப்போ பாடி வைக்கணும். பாடி தாண்டி பாடி, விக்கை தாண்டி விக்கை தாண்டி பாடி வைக்கணும். இதான் விஷயம். இது நடந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும்? அடுத்து வந்து இந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இன்னும் மார்க்கெட் வந்து இப்போ நம்ம மொத்தத்தில் அவுட்லைனாக விஷயத்துக்கு வருவோம். கேண்டில் அனாலிசிஸோட நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ட்ரெண்டை பார்ப்போம். இப்போ 1 ஹவருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது? இந்த இடத்துல நமக்கு 50% லைன் இருக்குது. இப்போ இது இன்னும் சுருக்கி வரையணும்னா நம்ம என்ன சொன்னோம்? 15 மினிட்ஸு போகணும். 15 மினிட்ஸ் கவனிங்க. 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு லோ அண்ட் ஹை எந்த இடத்துல இருக்கோ இப்போ அந்த லோ அதிகபட்ச லோவிலேருந்து அதிகபட்சம் ஹைக்கு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ 1 ஹவரோட 50% இங்கே இருக்குது. 15 மினிட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. புரியுதா? அப்போ இதை உடச்சி இது மேலே போக முடியலன்னா எங்கே வரைக்கும் வரலாம்? அடுத்து இங்கே வரைக்கும் வரலாம். அடுத்து 5 மினிட் 5 மினிட்டில் ரீசெட் பண்ணுறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது? இந்த மாதிரி பேட்டர்னாகவும் கனெக்ட் பண்ணலாம். ஏ பேட்டர்னாகவும் கனெக்ட் பண்ணலாம். ட்ரெண்டாகவும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரே ஒரு முடிஞ்சு போன ட்ரெண்டை மட்டும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு 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 இதில் வந்து முடிஞ்சு போன ட்ரெண்டு ஒன்று இருக்கும், கரண்ட் ட்ரெண்டு ஒன்று இருக்கும். முடிஞ்சு போனதை மார்க்கெட் 70% ஃபாலோ பண்ணும். கரண்ட் ட்ரெண்டு வந்து 70% அக்யூரசி இருக்கும் எப்போவுமே. முடிஞ்சு போன ட்ரெண்டை வச்சு கரண்ட் ட்ரெண்டை ரீட் பண்ண தெரியணும்.
ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ், கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், இல்லாட்டி க்ளோஸ்டு மார்க்கெட் அனாலிசிஸ், கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இதை பற்றி நான் ஒரு 4-5 வீடியோஸ் வந்து ஏற்கனவே உள்ள சாப்டர்ஸில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அடிப்படை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து என்ன ஃப்ரீயாக கற்றுக்குறீங்களோ, இது நீங்கள் வெளியில் காசு கொடுத்து கற்றுக்கிற கோர்ஸில் கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்காது. அதை தான் நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். நீங்கள் போய் எந்த யூடியூப் சேனல்லையும் உலகத்தில் இருக்கிற எந்த மொழியில் நீங்கள் தேடினாலும் இங்கே இருக்கிற விஷயங்கள், இங்கே ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த விஷயங்கள் கூட நீங்கள் காசு கொடுத்து கற்றுக்கிறதுல கூட கிடைக்காது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு உங்களை குழப்பும். ஒரு டைம் ஃப்ரேமுக்கும் இன்னொரு டைம் ஃப்ரேமுக்கும் டோட்டலி சேஞ்ச் ஆகும். ஒரு சார்ட்டில் வேலை செய்கிறது இன்னொரு சார்ட்டில் வேலை செய்யாது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே விஷயந்தான். 1 மினிட்டுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதே தான் 1 மந்த் எடுத்தால் கூட அதே தான். அதே மாதிரி கோல்டு சார்ட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நிஃப்டி சார்ட்டு. நிஃப்டி சார்ட்டில் அது என்ன பண்ணுறீங்களோ அதுதான் ஃபாரெக்ஸ் சார்ட். ஃபாரெக்ஸ் சார்ட்டில் நீங்கள் என்ன எடுத்து இங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் கமாடிட்டி சார்ட். உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இது வேலை செய்யும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சார்ட்டோடங்கிறது என்னது, விலை நகர்வுகள் தான் படமாக இருக்குது சார்ட்டில். அந்த விலையை தான் நம்ம அங்கே அனலைஸ் பண்ணுறோமே ஒழிய எந்த இடத்துலையும் நம்ம வந்து விலையை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதையும் பார்க்கறதில்ல. விலையோட இம்ப்ரெஷன் அந்த சார்ட்டை தான் நம்ம பியூராக பார்க்கணும். இந்த சார்ட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் எடுத்து வச்சுட்டோ, இல்லை இந்த சார்ட்டோட இந்த படத்தை மொட்டையை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம், இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. பியூர் ஒரு விலை, பையர் செல்லரோட இன்வால்மெண்ட், இதுதான் மார்க்கெட்டை லீட் பண்ணுறது. சப்ளை டிமாண்டும் விலையும், இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்துலையுமே நம்ம 3 பாயிண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு சைக்காலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியரு, க்ரீடு, நமக்கு தேவையில்லாதது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது, நம்ம பணத்தை இன்னொருத்தங்களுக்கு கொண்டே சேர்க்கறது, நம்ம பணத்தை லாஸ் பண்ணுறது எது, ஃபியரும் க்ரீடும். அப்போ எது இருந்தால் இன்னொருத்தனோட பணத்தை நம்மக்கிட்ட கொண்டு வரும், பேஷன்ஸ். இந்த 3 விஷயந்தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்னது 3 முக்கியமானது, கேண்டில், பேட்டர்ன், ட்ரெண்டு, சிபிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேண்டில், பேட்டர்ன், ட்ரெண்டு, இந்த 3 விஷயங்கள் தான். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயமா பிரிச்சிருக்கோம் சிம்பிளி. அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டால் கூட 3 தான் பிரிக்கணும். வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். அதே மாதிரி ஒரு பவுண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் என்ன 3 பிரிக்கிறோம், 0, 50, 100, இந்த 3 தான் பிரிக்கிறோம். எல்லா விஷயங்களுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், 3 தான் கிளியராக பிரிச்சிருப்போம். எந்த இடத்துலையும் தேவையில்லாத விஷயங்கள் எடுத்து நம்ம பண்ணுறதில்ல. அது மாதிரி மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட், ப்ரீவியஸ் மார்க்கெட், இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே அது மாதிரி கேண்டில் அனாலிசிஸ் கூட வெறும் 3 கேண்டிலை வச்சு தான் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கேண்டில், பேட்டர்ன், ட்ரெண்டு. கேண்டிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், ஃபெயில்டு கேண்டில், அதை 3 தான் பிரிச்சிருப்போம். பேட்டர்ன் எப்படி வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன் பிரித்தோமோ அதே மாதிரி கேண்டில் எப்படி பிரிச்சிருப்போம், இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், ஃபெயில்டு கேண்டில். இது எல்லாமே என்னங்கிறது ஒவ்வொன்றா தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி சைக்காலஜிக்கலாக எது வேணும், பேஷன்ஸ் வேணும், எது வேண்டாம், ஃபியரும் க்ரீடும் இருக்கக்கூடாது. இதை 3 தான் பிரிச்சிருக்கும். நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேண்டில், பேட்டர்ன், ட்ரெண்டு, இதை பிரிச்சிருக்கோம். பார்த்தீங்களா, இப்படி எல்லா விஷயத்தையுமே கிளியர் கட்டாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக பிரிச்சிருக்கோம். இதில் உள்ள விஷயங்களை நீங்கள் பார்த்தாலே போதும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், இங்கே உங்களுக்கு என்ன ஃப்ரீயாக கிடைக்குதோ இது கூட நீங்கள் காசு கட்டி படிக்கிற இடத்துல கிடைக்காது. இவ்வளோ கிளாரிட்டியாக கிடைக்காது. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி தருவாங்க. சும்மா தேவையில்லாத இண்டிகேட்டர்லாம் எடுத்து வைப்பாங்க, அது வேலை செய்யாது. இண்டிகேட்டருங்கிறது முடிஞ்சு போன மார்க்கெட்டை காட்டுறதான் ஒழிய அடுத்த மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத காட்டாது. அப்படியே காட்டினாலும் இவ்வளோ கிளாரிட்டியாக காட்டாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வால்யூமு, சப்ளை டிமாண்ட், ப்ரைஸு, சப்ளை டிமாண்ட் ப்ரைஸு. சப்ளைக்குள்ளே வால்யூம்னு எடுத்தால் 2 இருக்குது. ஒன்று பை வால்யூமும் இருக்குது, செல் வால்யூமும் இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ளை டிமாண்டுன்றோம். இல்லை உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்குன்னா பை வால்யூம், செல் வால்யூம், அதுக்கப்புறம் ப்ரைஸு. இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இந்த 3 தான். எதுக்காக இப்போ நான் சொல்ல வந்தேன், இந்த இவ்வளோ 3 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோன்னு ஏன் சொல்ல வந்தேன்னா இதுக்காக தான் சொல்ல வந்தேன். பை வால்யூம், செல் வால்யூம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ். இது 3 தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இந்த 3 அனலைஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, இது கிளாரிட்டியாக வேலை செய்யுது. இதை தவிர்த்துட்டு இதுக்கு மேலே இந்த மேக்கப் சமாச்சாரங்கள்லாம் நம்ம போடுறதில்ல. கோட்டு சூட்டு போடுற வேலையெல்லாம் பண்ணுறதில்ல.
கோட் ஷூட் போடுறதுனா என்னது, இண்டிகேட்டர் எடுத்து வைக்கிறது, அதை எடுத்து வைக்கிறது, இந்த இண்டிகேட்டர் வளைஞ்சா மார்க்கெட்டில் இது நடக்கும், நெளிஞ்சா இது நடக்கும் அப்படிங்கிறதுலாம் பியூர் சார்ட்டு. அதில் உள்ள சப்ளை டிமாண்டு, அதாவது பை வால்யூம் செல் வால்யூம் விலை, இது மூணையுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டை கண்டுபிடிக்க முடியலன்னா, வெறும் சார்ட்டை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா, நீங்கள் இதுக்கு மேலே உலகத்தில் என்னத்தை எடுத்து கொடுத்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனுஷன் மனசை திறந்து பேசி நம்ம மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா, அவனுக்கு நீங்கள் என்னதான் அதுக்கு மேலே என்னத்தை நீங்கள் மேக்கப் போட்டு அவனோட என்ன சொல்கிறது மனசு திறந்து பேசியே உங்களுக்கு புரியலன்னா, வெளி தோற்றத்தை வச்சு இவன் இந்த அளவுக்கு செயின் போட்டிருக்கான், மோதிரம் போட்டிருக்கான், கோட் ஷூட் போட்டிருக்கான், கண்ணாடி போட்டிருக்கான், அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே அதிகபட்சம் அது ஃபேக்காக தான் இருக்கும். உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சிரிக்க முடியும், ஆனால் நிம்மதியாக இல்லாமல் இருந்துட்டு நிம்மதியாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. அதாவது என்ன அர்த்தம், சிரிக்கிறது போலியாக சிரிச்சிட முடியும், ஆனால் நிம்மதியாக இருக்கிற மாதிரி போலியாக நடிக்க முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான். ஏன் அந்த சிரிக்கிறதுங்கிறது வெளிக்காரணி, நம்ம கஷ்டப்படுத்தி கூட சிரிக்கிற மாதிரி நடிச்சிடலாம். அப்போ நம்ம நினைப்போம் சிரிக்கிறவன்லாம் சந்தோஷமாக இருக்கான்னு நினைப்போம். அப்போ பைத்தியம் ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க இல்லை. அது மாதிரி நீங்கள் நல்லா எப்போவுமே நல்லா சிரிச்சிட்டு இருக்கவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பயங்கரமான ஒரு என்னது மனக்காயம் நிறைய அவங்க பார்த்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி அதிகமாக சிரிக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து வூண்டிங், ரொம்ப காயப்பட்டவங்களா இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இருக்குது. அப்போ சிரிக்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலியாக கூட சிரிச்சிட முடியும், ஆனால் நிம்மதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டிக்கிறது போலியாக இருந்தும் காட்ட முடியாது. அது மனசு சம்மந்தப்பட்டது, ரொம்ப சப்கான்ஷியஸ் சம்மந்தப்பட்டது. நீங்கள் அதை வந்து போலியாக நீங்கள் காட்டிக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு மார்க்கெட்டில் வந்து ரியாலிட்டிங்கிறது என்னது, அதோட ப்ரைஸும் பை வால்யூமும் செல் வால்யூம் தான், சப்ளை டிமாண்டு தான். இந்த 3 தான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை பார்த்தே உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண முடியலன்னா, மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் இதுக்கு மேலே நீங்கள் என்னத்தை எடுத்து வச்சாலும் உங்களுக்கு அது புரியாது. புரியாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ரீபைன் இண்டிகேட்டர். ரீபைன்னா கரண்ட்டாக இப்படி இருக்கிற மாதிரி காட்டும், ஆனால் டக்குன்னு இது மாறிக்கணும். இது ஆனால் இந்த விஷயங்கள் பாருங்கள், இந்த கேண்டிலில் என்ன ப்ரைஸ் வந்திருக்கோ இதுதான் இன்னும் 50 வருஷம் கழித்து இந்த கேண்டில் எடுத்து பார்த்தாலும் அதுதான் ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் வந்து மாறாது. மாறாத விஷயங்களை வச்சு மாறக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறது, அதுதான் கிளாரிட்டியாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக இருக்கும். அடிக்கடி மாறக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் மாறாத விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது குழப்பத்தில் தான் கொண்டு போய் விடும். இப்போ ஆஸ்ட்ரோ சயின்ஸ் எல்லாம் இருக்குது, அமாவாசை பௌர்ணமி இது ரெண்டும் மாறாது, ஒரு மாதத்துக்கு 2 தடவை வந்தே தீரும். அப்போ இந்த அமாவாசை பௌர்ணமியை வச்சு அடுத்த கால சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஆஸ்ட்ரோ சயின்ஸ். அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, 200 வருஷத்துக்கு ஒரு தடவை இது வரும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அது வரும், இது வரும், எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ சயின்ஸ். அப்போ அது மாறாத விஷயம். அமாவாசை பௌர்ணமி அதை வச்சு மாறக்கூடிய எல்லா பருவநிலையும் கணிக்கிறாங்களே, அதே மாதிரி தான். அப்போ இந்த மார்க்கெட்டில் மாறாத விஷயங்கள் எது, 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ், ஒன்ஸ் வந்ததுன்னா வந்தது தான். அது மாதிரி வால்யூம், இந்த இடத்துல இவ்வளோ தான் வாங்கியிருக்காங்கன்னா இன்றைக்கி வாங்கினது இவ்வளோனா இவ்வளோ தான். இல்லை நான் போய் அந்த இடத்துல மறுபடியும் வாங்கிடுறேன் ஏதாவது அப்படின்னா அந்த இடத்துல வாங்க முடியாது, அந்த நாளைக்கு வாங்க முடியாது, முடிஞ்சு போன காலம் முடிஞ்சது தான். அடுத்த இடத்துல வேணால் நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி இது ரெண்டும் மாறாத விஷயங்கள். அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஹை அண்ட் லோ மாறாத விஷயங்கள். ஒன்ஸ் அந்த ஹை அண்ட் லோ இம்ப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா அதான் சொல்கிறோம். அதனால தான் இந்த முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்கு வரைகிறோம். இங்கேருந்து இங்கே போதில் முடிஞ்சு போன மார்க்கெட், இந்த ஹை இந்த லோ முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இனி இதை தாண்டி பை வைக்கணும்னா இதுக்கப்புறம் இங்கே தான் ஹை வைக்க முடியுமே ஒழிய இதை தாண்டி இதுக்கப்புறம் லோ வைக்கணும்னா இதுக்கு அப்புறம் இங்கே தான் வைக்க முடியாது. இந்த கேண்டில் போய் இன்னும் கொஞ்சம் ஹை கேண்டில் இழுத்து விட முடியாது, இந்த லோ கேண்டில் இன்னும் இழுத்து விட முடியாது. இந்த ஹை அண்ட் லோ இதெல்லாம் மாறாத விஷயங்கள். அப்போ இந்த ஹை அண்ட் லோவில் ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி. நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க ஃபிபனாசி. ஒரு ஃபிபனாசி ஆஃப் ஒண்டர்ஸ், ஃபிபனாசி ஒண்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் தேடினீங்கன்னா தெரியும். கூகுளில் போயிட்டு ஃபிபனாசி ஒண்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா அதில் நிறைய இமேஜஸ் வரும். அந்த இமேஜஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். அதாவது என்ன அர்த்தம், இந்த ஃபிபனாசிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா அது ஒரு கால்குலேஷன்ஸ். இது வந்து இந்தியன்ஸ் கண்டுபிடிச்சது. இந்த விஷயத்த ஒருத்தர் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அவர் பேர் தான் ஃபிபனாசி.
அவர் பேர் தான் இந்த டூலுக்கு வச்சுருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாறாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு மாறக்கூடிய விஷயத்த கண்டுபிடிக்கிறது, அனலைஸ் பண்ணுறது அதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்கேன், சயின்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் மாறாத விஷயம் என்ன, ஒரு ஹையும் லோவும் வந்துருச்சுன்னா அது மாறவே மாறாது. அப்போ அந்த ஹை லோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹை லோ எடுத்துகிட்டு தானே பவுண்ட்ரிலாம் பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி ஹை லோவை எடுத்து மார்க்கெட்டோட நகர்வுகள் எப்படியெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா, அவர் தான் ஃபிபனாசி. அப்போ இந்த ஃபிபனாசி கால்குலேஷனுங்கிறது, அதுக்கு பேர் ஃபிபனாசி கால்குலேஷன் இல்லை, அந்த கால்குலேஷன் வந்து ஒரு இந்தியன்ஸ்க்கு சொந்தம். ஃபிபனாசி ஒண்டர்ஸ், த ஒண்டர்ஸ் ஆஃப் த ஃபிபனாசின்னு சொல்லி ஒரு 400 பேஜ் புக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா படிங்க. அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஃபிபனாசி கால்குலேஷன் இது முதல்ல என்ன, எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு பெரிய ஆச்சரியம். இது வந்து நான் பண்ணலை, உங்கள் கண்ணு முன்னாடி ஃபிபனாசி ஒண்டர்ஸ்னு சொல்லி கூகுளில் போய் தேடுறேன், அவ்வளோதான். நீங்கள் தேடினாலும் இருக்கும். இது நான் வந்து கற்பனையாக பேசுறது இல்லை. அப்போ ஒரு பலாப்பழம் இருக்குன்னா அந்த பலாப்பழத்தை உரிக்காமலே அந்த பலாப்பழத்துக்குள்ளே எத்தனை சொலை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபிபனாசி டிராயிங்ஸ் வரைஞ்சிங்கன்னா. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நத்தையோட ஓடு, அது ஃபிபனாசி கால்குலேஷனில் தான் அந்த ஓடு வந்து டிசைன் ஆகிருக்கு. தாஜ்மஹால் ஒரு ஃபிபனாசி அந்த கால்குலேஷனில் தான் கட்டப்பட்டிருக்கு. அது மாதிரி எகிப்து பிரமிடு ஃபிபனாசியோட கால்குலேஷனில் தான் இருக்குது. நம்மளோட யூனிவர்ஸ் மேலே இருக்கு இல்லையா, பால்வெளி மண்டலம், இது வந்து ஃபிபனாசி கால்குலேஷனில் தான் இருக்குது. அது மாதிரி ஒரு ஃபிபனாசி கால்குலேஷனை வச்சு விஷயம் எப்போ இறக்க போகிறாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? நமக்கு தெரியாதனால அது உண்மை இல்லைன்னு அர்த்தம் ஆகாது. அது மாதிரி நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீவ சமாதி அடைவாங்க அந்த காலத்தில். நான் இன்னும் 2 நாளில் இறந்துருவேன், 4 நாளில் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களே போய் சமாதியில் அவங்க ஜீவனை அப்படியே விட்டுருவாங்க. அவங்களாவே போய் உட்காந்து ஜீவனை விடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது மாதிரி நிறைய கிராமத்துலலாம் டெலிவரிலாம் பார்க்குறாங்க, வயசான பாட்டிலாம் பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் போய் எங்கே நீட் எழுதாமல் எக்ஸாம் வந்தாங்க, எந்த மெடிக்கல் காலேஜில் MBBS முடிச்சுட்டு வந்தாங்க. அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும், படித்தவனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு அவசியம் கிடையாது. படிப்பு வேறு, அறிவு வேறு. படிப்புனால கிடைக்கிற அறிவு படிப்பறிவு. படிப்பு இல்லாத கிடைக்கிற அறிவு பகுத்தறிவு. பகுத்தறிவு இருக்கிறவங்க நிறைய கற்றுக்குருவாங்க, படித்தவங்க தான் நிறைய கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தா படித்தவங்க உள்ள நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், நல்லா படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னா எல்லா ப்ரொஃபஸரோட வீட்லேயும் ஒரு லம்போகினி கார் நிற்கணும். புரியுதா? ஏன்னா அவங்க தானே நல்லா படித்து கோல்டு மெடல் ஆகி நிறைய பேருக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வாசல்லாம் லம்போகினி கார்லாம் நிற்கணும். இப்போ நல்லா படித்தாலாம் பணக்கார ஆக முடியாது. புரியுதுங்களா? நல்லா படித்தா நல்லா பொழைக்கலாம், அவ்வளோதான் விஷயம். பொழைக்கிறது வேற, பணக்காரனாக வாழ்கிறது வேற, வேலை செய்கிறது வேற, தொழில் பண்ணுறது வேற. அப்போ தொழிலுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. தொழில் பண்ணுறதுக்கு பகுத்தறிவு தான் தேவை, படிப்பறிவு தேவையில்லை. புரியுதா? அப்போ என்ன பண்ணுங்க, இந்த மோனலிசம் ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாசி கால்குலேஷனில் தான் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் பால்வெளி மண்டலம் ஃபிபனாசி கால்குலேஷனில் தான் வரைஞ்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு மனுஷன் எப்போ சாவான் அப்படிங்கிறத ஃபிபனாசி கால்குலேஷனை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். அது மாதிரி ஒரு வெறும் விதையை எடுத்துக்கிட்டு அந்த விதை எப்போ பூ பூக்கும், எப்போ பழங்காய்க்கும், எப்போ அது பட்டு போகுன்ற வரைக்கும் ஃபிபனாசி கால்குலேஷனில் கண்டுபிடிச்சிட முடியும். ஈஃபில் டவர் ஃபிபனாசி கால்குலேஷன் படி தான் கட்டப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து பிரமிடு ஃபிபனாசி கால்குலேஷன் படி தான் கட்டப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் அதான் சொல்ல, நம்மளோட பால்வழி மண்டலமே ஃபிபனாசி. நான் டைட்டில் என்ன போட்டேன், ஃபிபனாசி ஒண்டர்ஸ், ஃபிபனாசியோட அதிசயங்கள் தான் நான் கூகுளில் தேடினேன். இவ்வளோ விஷயங்கள் வருது. புரியுதுங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஃபிபனாசி கால்குலேஷன் ப்ரைம் நம்பர், கோல்டன் நம்பர், இப்படி கால்குலேஷன்லாம் இருக்குது. நமக்கு என்னைக்காவது தேவைப்பட்டால் அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அப்போ இதோட அடிப்படை என்ன, நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது, மாறாத விஷயத்தை வச்சுக்கிட்டு மாறக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறது. அப்போ ஒரு ஹையும் லோவும் மாறாத விஷயம், இந்த மாதிரி மாறாத விஷயத்த முதல்ல எடுத்து அப்போ மாறக்கூடிய விஷயங்கள். அதாவது என்ன அர்த்தம், இன்னும் சிம்பிளிஃபைடாக சொன்னால் ஒரு முடிஞ்சு போன விஷயத்தை வச்சுக்கிட்டு நடக்க போகிற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஒரு அமாவாசை பௌர்ணமி வச்சுக்கிட்டு அடுத்த 10 வருஷம் என்ன நடக்கும், 200 வருஷத்தில் என்ன நடக்கும், 500 வருஷத்தில் என்ன நடக்கும், 1000 வருஷத்தில் என்ன நடக்கும்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னைக்கு வானத்தில் வருது, இது 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, இப்போ வருது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது இத்தனாம் தேதி வரும். இதுதான் ஆஸ்ட்ரோ சயின்ஸ், இதை தான் சயின்ஸுன்றோம். புரியுதுங்களா? அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது ஒரு சயின்ஸ். நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, பணம் சம்பாதிக்கிறது ஒரு சயின்ஸு. அந்த விஷயத்த பண்ணால் யார் பண்ணாலும் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சாதம் வடிக்கிறோம், ஒரு குக்கரில் ரைஸ் வைக்கிறோம், அது ஒரு சயின்ஸு. இவ்வளோ தண்ணி ஊற்றி மெஷர்மெண்ட், அதாவது சயின்ஸ் தான் எனது அளவுகளுக்கு உட்பட்டது.
புரியுதுங்களா? சயின்ஸ். இதே ஆன்மீகம்னா என்னது? அளவுகளுக்கு அப்பாற்பட்டது. எல்லைக்கு ஒரு எல்லை இருக்கும். புரியுதுங்களா? எல்லைக்கு அப்பாற்பட்டதான் ஆன்மீகம். அதாவது என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 60 வயசு ஆனால் இவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சயின்ஸ் சொல்லும். ஆனால் என்ன சொல்லும்? ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை. எத்தனை வயசானாலும் நான் குழந்தை வரைக்கும் என்னால் வைக்க முடியுன்றது ஆன்மீகம். அதான் சொல்ல, அதை வந்து எந்த எல்லைக்குள்ளேயும் அடக்க முடியாது. சயின்ஸுங்கிறது மனுஷனுக்கு தான், கடவுளுக்கு கிடையாது. புரியுதா? மனித அறிவு வேற, கடவுள் அறிவு வேற. சொல்லப்போனால் அந்த அறிவை கொடுத்ததே கடவுள் தான். அப்போ அந்த அறிவை வாங்கினவனுக்கே இவ்வளோ அறிவு இருக்கும்னா, அப்போ அவரை கொடுத்தவருக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? படத்தில் சொல்கிற மாதிரி தான். அடித்த கைப்பிள்ளைக்கே இவ்வளோ காயம்னா அடி வாங்கின உயிரோடையா இருப்பான்னு நினைக்கிற அதே மாதிரி தான். அப்போ அந்த அறிவை வாங்கின நமக்கே இவ்வளோ அறிவு இருக்குன்னா, அந்த அறிவை கொடுத்தவருக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? அதனால தான் கடவுளோட அறிவும் அன்பும் எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன முடியும்? மாறக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு மாறாத விஷயத்த வச்சுக்கிட்டு மாறக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னது சயின்ஸுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஹை அண்ட் லோ. அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேண்டிலாக இருக்கட்டும், ஒரு பேட்டர்னாக இருக்கட்டும், ஒரு ட்ரெண்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. இதை வச்சுட்டு நடக்க போகிறத கண்டுபிடிக்கலாம். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், கிளியராக சிம்பிளாக பெரிய என்ன வேலை பண்ணுறோம், பெரிய வேலைலாம் ஒன்றும் பண்ணலை. இது நடந்து முடிஞ்சது. இந்த ஹை அண்ட் லோ இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். இந்த ஹையையும் லோவையும் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும்? இதை உடைக்க முடியாமல் போச்சுன்னா மார்க்கெட் இங்கே வரும் 50%. பாருங்கள், ஏன் துல்லியமாக வந்துட்டு உங்களை ரியாக்ட் பண்ணணும் பாருங்க. இதுதான் மாறக்கூடிய விஷயத்தை வச்சு மாறாத விஷயத்தை வச்சுக்கிட்டு மாறக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபிபனாசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டூல்ஸ். எப்போவுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டூல்ஸ் வேறு, இண்டிகேட்டர் வேறு. டூல்ஸுங்கிறது மாறாதது. ஒரு வட்டம்னா இத்தனை டிகிரி இருக்கணும், ஒரு கோடுனா 2 புள்ளி இருக்கணும், ஒரு முக்கோணம்னா 3 புள்ளி இருக்கணும். இதெல்லாம் மாறாத விஷயம். அவ்வளோதான். இதை மாற்றினீங்கன்னா முக்கோணத்தை 3 புள்ளி வைக்க மாட்டேன், நான் 4 புள்ளி வைக்கிறேன்னா அது முக்கோணமாக வராது. அதுக்கு பேர் வேறு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாறாத விஷயங்கள், கான்ஸ்டண்ட்டான விஷயங்கள். இன்னும் 500 வருஷம் ஆனாலும் அது மாறாது. வட்டம்னா இப்படி தான் இருக்கும். அப்போ 500 வருஷம் இல்லை, 1000 வருஷம் இல்லை, எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மாறாத விஷயத்தை வச்சுக்கிட்டு மாறக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சயின்ஸ். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் நம்ம எடுத்து பார்க்குறது எல்லா விஷயங்கள் என்ன, எல்லாமே மாறாத விஷயங்கள். ஒன்ஸ் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா ஆனது தான். அது எந்த இடத்துலையும் மாறாது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீபைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது மாறாது. மற்றது மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா இண்டிகேட்டரும் மாறும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது இப்படி வளைஞ்சிருக்கும். வளைஞ்சா என்ட்ரி எடுக்கலான்னு போய் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நிமிந்துடும். அதை வச்சு ஆகா என்ட்ரி எடுத்தது போச்சேன்னு உட்காந்துருக்க வேண்டியதான் தலையில் கை வச்சுட்டு. அப்போ மார்க்கெட்டில் மாறாத விஷயங்கள் எது? வால்யூமு, பை வால்யூம், செல் வால்யூம், அதோட ப்ரைஸு. இது மூணும் மாறவே மாறாது. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா வந்தது தான். ஒரு பர்டிகுலர் கேண்டில் அதோட டேட்டா வந்ததுன்னா வந்தது தான். மாறவே மாறாது, மாற்றவும் முடியாது. எப்படி ஒரு முடிஞ்சு போன 5 நிமிஷத்தை உலகத்தில் யாராலும் மறுபடியும் அதை கொண்டு வர முடியாதோ அதே மாதிரி தான் அதுதான் நான் மாறாது. கடவுளை தவிர வேற யாராலும் அதை மாற்ற முடியாது. ஈவன் தோ கடவுள் கூட அந்த அந்த விதியை பிரேக் பண்ணுறதில்ல. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு சார்ட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு கிளியர் கட்டாக இருக்குது. நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடாக வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. சும்மா இவ்வளோ பண்ணணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இந்த இண்டிகேட்டர் எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வைக்கணும், அதெல்லாம் கிடையாது. எல்லா ஃப்ரேமுக்கும் வேலை செய்யும். உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி என்னெல்லாம் இருக்கோ அத்தனைக்கும் இங்கே வேலை செய்யும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் காசு கொடுத்து படித்த இடத்துல கூட இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது. அதான் உண்மை. அவங்களுக்கே இவ்வளோ மார்க்கெட்டில் அவங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அவங்களுக்கே அது தெரியாது. அவங்களே அது பண்டபாத்திரம் விற்கிறவங்க தான். அவங்க வந்து ரியல் டைம் ட்ரேடராகவோ இல்லை ரியல் டைம் நிறைய கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறவங்களாவோ இல்லை வந்து நிறைய அதில் நாலேஜ் உள்ளவங்களாவோ இருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு கிளியர் கட்டான நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் வந்து முதல்ல உங்கள் கூட பேசவே மாட்டார். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பேசவே மாட்டாங்க. அதனால நான் எவ்வளவோ ஓப்பன் சேலஞ்செல்லாம் நான் இதே சேனலில் பண்ணியாச்சு. வேணா உங்கள் ஸ்டூடெண்ட்டை கொண்டு வாங்க, என் ஸ்டூடெண்ட்டை நான் அனுப்புகிறேன், என் ஸ்டூடெண்ட்டை விட போட்டி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண நிறைய பேசியாச்சு. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு தடவை பேசினா தான் அதுக்கு மதிப்பு. திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம அதுக்காக இங்கே வரல. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக நம்ம வரல. நம்மளோட விஷயங்கள் வந்து நமக்கு என்ன தெரியுதோ, ஸோ என்ன வந்து ஒரு நான் அடிக்கடி சொன்னது தான், இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது இந்த இதோட இருக்கும். இங்கே உள்ள விஷயங்களை ஒரு சாமானிய மக்களும் ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க கூட தெரிஞ்சுக்க முடியும். அதான் நான் சொன்னேன், படிப்பறிவு தேவையில்லை, பகுத்தறிவு தேவை. படித்து வர்ற அறிவு தான் படிப்பறிவு. ஆனால் பகுத்து அறிவுங்கிறது அதை வந்து நிதானித்து அறிகிற அறிவு.
அதனால தான் படித்தவனை விட படிக்காதவங்க நிறைய பணக்காரனாக இருக்காங்க. ஏன்னா படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்காங்க. படிக்காதவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படித்தவங்கள விட படிக்காதவங்ககிட்ட தான் அது வேலை கொடுக்குற நபராக இருக்காங்க அதிகபட்சம். அதாவது அதாவது என்ன அர்த்தம், ஒரு ஓனர் இருக்காருன்னா அவருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றின அறிவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப தெளிவாக இந்த பர்டிகுலர் பர்ச்சேஸ் மேனேஜர் அப்படின்னா அவருக்கு அந்த பர்ச்சேஸ் சம்மந்தமான எல்லா நாலேஜ் இருக்கும். ஆனால் அந்த ஓனருக்கு அதே நாலேஜ் அவருக்கு ஈக்குவலாக இருக்குமா? இருக்காது. அது மாதிரி ஒரு சேல்ஸ் மேனேஜர் இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜர் இப்படி தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். தனித்தனிக்கும் ஒவ்வொரு மேனேஜர் இருப்பாங்க, ஒரு டீம் இருப்பாங்க. அவங்களோட எல்லா அவங்களுக்கு இன்டெப்த்தான நாலேஜ் அந்த ஓனருக்கு இருக்குமான்னு இருக்காது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கேஎஃப்சி ஓனர் இருக்காருன்னா உலகம் ஃபுல்லாக அவருக்கு கேஎஃப்சி பிரான்ச்சஸ் இருக்குது. ஆனால் அதிகப்படியான கேஎஃப்சி பிரான்ச்சஸுக்கு அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனால் அவருக்கு ராயல்ட்டி போயிட்டுருக்கு. இதுதான் பகுத்தறிவு. புரியுதுங்களா? நமக்கு எல்லா விஷயத்தையும் பற்றி இப்போ பெங்களூர் மார்க்கெட் எப்படி இருக்குது, இந்தியா மார்க்கெட் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதெல்லாம் அவர் வந்ததே கிடையாது. பெங்களூர் இதெல்லாம் அவர் மேபி பார்த்துருக்க கூடாமல் இருக்கலாம், வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கேருந்து அவரோட பிஸ்னஸ் போகுது. அதே தான் பகுத்தறிவுக்கு எல்லையே இல்லை, படிப்பறிவுக்கு எல்லை இருக்குது. ஒரு புக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கில் என்ன இருக்கோ அவ்வளோதான் நீங்கள் சிந்திப்பீங்க. அதை மீறி பெருசாக நீங்கள் பர்சனலாக சிந்திச்சு அதை டெவலப் பண்ணால் மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, படிப்பறிவு தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு இது பச்சை கலராக சிகப்பு கலராக பார்க்க தெரிஞ்சால் போதும், உங்களை வந்து ஒரு ட்ரேடராகவோ இன்வெஸ்டராகவோ உருவாக்க முடியும்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நீங்கள் வெளியில் காசு கொடுத்து என்ன படிச்சிங்களோ, நம்ம இங்கே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறது கூட நீங்கள் அங்கே படிச்சிருக்க மாட்டீங்க. அங்கே கூட நீங்கள் போட்டு உங்களை ரொம்ப குழப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. அது மாதிரி இங்கே வெறும் இது ஒரு டெக்னிக்கலுங்கிறது வெறும் 10 மார்க் கொஷின் தான். ஃபண்டமெண்டலுக்கு 10 மார்க் கொஷின் தான். அந்த 20 மார்க்குக்கே நம்ம இவ்வளோ கிளாரிட்டியாக இங்கே வச்சுருப்போம். இவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம இங்கே ஒவ்வொரு நுணுக்கங்களையும் சொல்லித்தரோம். ஆனால் இதுக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபவுண்டேஷன். இதுக்கு மேலே தான் இந்த மொத்த பிஸ்னஸுமே கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. இது தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மார்க்கெட்டே புரியும். இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் புரிஞ்சிடும், அதான் அர்த்தம். இதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் மட்டும்தான். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கப்புறம் உங்களுக்கு மொத்த மார்க்கெட்டே புரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம பணம் போகுது, இப்படி தான் நமக்கு லாஸ் ஆகுது, பணம் வந்தால் இப்படி தான் வருது, இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, ஓவர் வேல்யூ அண்டர் வேல்யூ இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். எல்லாமே உங்களுக்கு இதில் உள்ள எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க வேணாம். ஒரு 10-20 வீடியோ பார்த்தாலே, இப்போ 50-60 வீடியோ கிட்ட இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு மார்க்கெட்னா என்னன்னு புரிஞ்சிடும். நீங்கள் ஏன் லாஸ் ஆச்சுன்றதை புரிஞ்சிடும். நீங்கள் மார்க்கெட் சம்மந்தமாக இருக்கிற அத்தனை கேள்வியும் ஒரு பாமரனுக்கு, ஒரு சாதாரண மக்களுக்கு இருக்கிற அத்தனை கேள்விக்கும் பதில் இந்த சேனலில் இருக்குது. அதனால தான் இந்த சேனலை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், தேவைப்பட்டா பாருங்கன்னு சொல்கிறது. இது வந்து கமர்ஷியல் சேனல் கிடையாது. கமர்ஷியல்னால் உங்களுக்கு உட்காந்துட்டு இதை இப்படி பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அது மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், அவ்வளோதான். பிடிச்சா அடுத்த விஷயத்த நீங்கள் மூவ் பண்ணுங்கள், இதை தொழிலாக பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட் வந்து சூப்பர் தொழில்னு உங்களை நம்ப வைக்கிறது என் வேலை கிடையாது. நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க, அது என் வேலை கிடையாது. என் வேலை இதில் உள்ள விஷயங்களை, என்னோட நாலேஜை ஷேர் பண்ணுறது, அவ்வளோதான். நான் எப்படி அதை நம்புறது, நான் எப்படி இதை பண்ணுறேன், அதை உங்களை யார் நான் நம்ப சொன்னால்? நம்ப வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். நம்பாதீங்க. உங்களை நம்புறது என் வேலை கிடையாது. இப்போ ஃபிபனாசி ஒன்டஸை பற்றி நான் பேசினேன், இது உண்மையா பொய்யா, அது எப்படி நீங்கள் போய் ஒரு மனுஷன் எப்போ சாக போகிறான்னு எப்படி கண்டுபிடிக்கணும், அது எனக்கு என் வேலையும் கிடையாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது என் வேலை கிடையாது. இப்படியெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இதே ஒருத்தர் மார்க்கெட்டில் எடுத்து கொண்டு வந்தார், அவர் வேறு ஃபிபனாசி. இதை வந்து ஒரு விஷயமா சொல்கிறேன். இல்லை அது நான் நம்பவே மாட்டேன், அது எப்படி முடியும், இது எப்படி முடியும்னா, அது என் வேலை கிடையாது. உங்களை நம்ப வைக்கிறது என் வேலை கிடையாது. என் விஷயம் சொல்கிறது கேட்டால் கேளு, கேட்காட்டி போங்கிற மாதிரி தான். கரெக்டாக அதே மாதிரி தான். இப்படியெல்லாம் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டில் லாஸ் தான் ஆகும். என் வேலை சொல்கிறது மட்டும்தான். அது மாதிரி இதை வந்து வெறும் தியரியை பார்த்துட்டு யூடியூப்பை பார்த்துட்டு பண்ண முடியாது. இதை வந்து முழுசாக ட்ரைனிங் எடுக்கணும், சைக்காலஜிக்கலாக நீங்கள் ட்ரெயின் ஆகணும். அப்போ தான் நான் உங்களை என்னது இதை வந்து நீங்கள் தொழிலாக பண்ண முடியும்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இதை நம்பலாம், நம்பாட்டி போகலாம், அவ்வளோதான். உங்களை நம்ப வைக்கிறது என் வேலை கிடையாது. என் வேலை சொல்கிறது. கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்கன்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான். என் வேலையை நான் பண்ணுறேன். கடவுள் உங்களுக்கு என்ன வச்சுருக்காரோ அது உங்கள்கிட்ட நடக்கும், அவ்வளோதான் விஷயம். அது நீங்கள் நம்புங்க நம்பாதுங்கிறது என் கண்ட்ரோலில் கிடையாது. என் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்துக்கு நான் என்றைக்கும் கவலைப்படுறது கிடையாது. என் கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நான் கவலைப்படணும். எதுக்கு தேவையில்லாத கடவுளோட ஸ்தானத்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு நான் உட்காந்து ஏன் இதை குழப்பிட்டு இருக்கணும்? நான் எதுக்கு அந்த பாரத்தெல்லாம் என்னால் எப்படி சுமக்க முடியும்? அது எனக்கு தேவையே இல்லாத விஷயம். அதனால் இதில் வர ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நம்புறது நம்பாது என் வேலை கிடையாது. என் வேலை சொல்கிறது, அவ்வளோதான். சொல்கிறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? அதுக்கு மேலே
நீங்கள் எடுக்கிற ஆக்ஷனை பொறுத்து தான் உங்களோட லைஃப் இருக்குது. உங்களோட இந்த இண்டஸ்ட்ரியில் இதை நீங்கள் நம்பலாம் போகலாம். இல்லை இது சொல்கிற சும்மா வேஸ்ட்டுங்க அப்படின்னு நீங்கள் உதாசீனப்படுத்திட்டும் போகலாம். அதனால் எந்த இடத்துலையும் யாரும் இதை இப்படி பார்த்தாகணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. பட் இதை பற்றி தெளிவாக தெரியணும்னா அடிப்படையிலேருந்து பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். நீங்கள் தான் சிந்திக்கணும், நீங்கள் தான் பகுத்தறியணும். புரியுதுங்களா? அதுக்கு மேலே நீங்கள் நம்புறதும் நம்பாதும் உங்களோட விருப்பம் தான். அதான் நான் சொன்னேன், நம்ப வைக்கிறது என் வேலை கிடையாது, என் வேலை சொல்கிறது மட்டும்தான். அவ்வளோதான். ஒருத்தட்ட வழி கேட்குறீங்க, இப்படி போங்க வரும்னு சொல்கிறாரு, அது எப்படி நான் நம்புறதுன்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? இஷ்டம்னா போ, இல்லாட்டி இங்கே உட்காந்து தூங்கு அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி தான் உங்கள் பணம் லாஸ் ஆகுதுன்னு நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதை தொழிலாக பண்ணுறதுக்கு இதான் வழிங்கிறதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பாதீங்க. நீங்கள் பண்ணுறதே பண்ணிகிட்டே உட்காந்துருங்க, இன்னும் லாஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்லதாக போச்சு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். சரியா? அதனால் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.